ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி நேயர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பலம் பலவீனம், அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், பண்ணக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோ பதிவுகளை உங்ககிட்ட முழுசாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்குதுங்க. சில இடங்களில் வேலை எதிர்பார்த்த மாதிரி நடக்குங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் இருக்குங்க. உத்தியோக ரீதியாக இருந்த சிக்கல்கள் உங்களுக்கு விலகலாங்க. ஆனால் எதிர்பார்த்த காரியம் தடையில்லாமல் நடக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா வருமானம் அதிக அளவில் இருக்கும். புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு இறங்க வேண்டும். நீங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் விலகி கலகலப்பு அதிகரிக்குங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை நிலவுங்க. பதவி மாற்றங்கள் இடமாற்றங்கள் போன்ற பேச்சுவார்த்தை உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாக பார்த்தா உங்களுக்கு வருமானம் உயர்ந்த நிலையில் இருக்குங்க. புதிய தொழில் முதலீடுகளை நம்பிக்கையோடு செய்யலாம் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகும் நிலை சந்தோஷத்தை உங்களுக்கு தருங்க. பிள்ளைகளால் பெருமை ஏற்படலாம். பெரியோர்களின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதிலும் சேமிப்பதிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினர் அதிகாரப்பூர்வமாக அதிகப்படியான வாய்ப்புகளை பெற்று வருமானம் அடைவாருங்க. ஆய்வு செய்து தொழிலுக்கு தகுந்த முதலீடுகளையும் லாபத்தையும் அளிக்குங்க. சந்திரனின் இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உயர்வு தாழ்வு கலந்த பலன்களையே கொண்டு இருக்குங்க. சூரியன் 7ல் இருப்பதால் தொழிலில் புதிய வகையான நுட்பத்தை புகுத்துவீர்கள். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வர்த்தகங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாங்க. வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தா, தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் கொஞ்சம் பாடுபட வேண்டியதாங்க இருக்கும். பிள்ளைகளின் நடவடிக்கை சந்தோஷத்தை கொண்டு வருங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா 5, 10. அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6, 2ங்க. சந்திராஷ்டமம் இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுங்க. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி 27 முறை இந்த பாடலை பாராயணை செஞ்சுட்டு வாங்க. அகமெல்லாம் மகிழ்ச்சி பொங்க அரும்பி நிற்க சுகமெல்லாம் தருகின்ற சுக்கிரனே முகமலர வணங்குகிறேன். தினம்தோறும் ஜெகம் வெல்ல அருள்வாய் போற்றி போற்றி. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை வழிபட உங்களுக்கு சங்கடம் விலகுங்க. கார்த்திகை 2, 3, 4 தடைப்பட்ட வேலைகளை முடிக்க உங்களால் முடியுங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும். கேட்ட இடத்திலிருந்து பணம் உங்களுக்கு வந்து சேருங்க. ரோகிணி என்னன்னு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து சேரும். எதிர்பார்த்த பணமும் வந்து சேருங்க. பழைய கடன்களை அடைப்பீர்கள். நெருக்கடி நீங்கும். மிருகசீரிடம் 1, 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா நினைத்த வேலை உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலையை அறிந்து புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள். இதனால் லாபம் உண்டாகும். செல்வாக்கு உயருங்க. புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாகுங்க. வருகின்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளால் சேமிக்க முடியாத நிலை ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே 3வது நபர்களின் தலையீடு காரணமாக வாக்குவாதம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பொறுமையுடன் இருப்பது மிகவும் உங்களுக்கு நல்லதுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் குடும்ப பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு அவசியமாக தேவைப்படும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு
வாய்ப்பு உள்ளதுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு மாற முயற்சி மேற்கொள்ள வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கடினமாக உழைத்தால் மட்டுமே விற்பனையை அதிகரிக்க முடியுங்க. பணியாளர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்குங்க. வாடிக்கையாளர்களிடம் கனிவான அணுகுமுறை அணுகுவது உங்களுக்கு அவசியமாக உள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரமாக வருகின்ற வாரம் உள்ளது. புகுந்த வீட்டு உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும். தோழிகள் மூலம் ஆதாயம் கிடைக்குங்க உங்களுக்கு. வருகின்ற வாரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடர்புகளும் உங்களுக்கு உருவாகுங்க. லாபம் அதிகரிக்கும் முன்னேற்றமாக நாளாக உள்ளது. கல்வியில் வெற்றி பெற கூடுதல் கவனம் தேவைங்க உங்களுக்கு. குழந்தைகள் மூலம் சில பிரச்சனைகள் அல்லது அவமானங்கள் வர வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். செரிமான பிரச்சனைகள் வரலாங்க. உடல் நலனில் கவனமாக இருந்துக்கோங்க. பலவீனமான உணர்ந்தால் அலட்சியப்படுத்தாமல் மருத்துவரை அணுகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருந்து வார இறுதியில் 7ஆம் இடத்திற்கு நகர்வது உங்களுக்கு சாதகமான பலன்களே தரக்கூடியதாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய காரியங்களை இந்த வாரத்தில் நீங்கள் தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக அவசியமாக உள்ளதுங்க. பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை நிறைந்த வாரமாக வரும் வாரம் உள்ளது. ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து ராசியை பார்க்கிறாருங்க. உங்கள் எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகுங்க. அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான வாரமாக இருக்குங்க. வரும் வாரம் கடன் தொல்லை, இழப்புகள், விரயங்கள் உங்களுக்கு குறையும். தொழிலின் மூலம் மதிப்பு, மரியாதை உயருங்க. தடைப்பட்ட வாடகை வருமானம் வரதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. புதிய வீடு மனை வாங்கும் முயற்சி உங்களுக்கு சீக்கிரமாகவே கைகூடும். சொத்துகளுக்கு நல்ல வாடகைதாரர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு வேலை முயற்சி உங்களுக்கு நிறைவேறுங்க. பெண்களுக்கு கணவரின் பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும். தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் தாய் வழி சொத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய தொழில் முயற்சிக்காக வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள நேருங்க. தந்தை வழி சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இழுபறியாகுங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் அரசின் சட்ட திட்டங்களை கடைபிடிப்பது நல்லதாக இருக்குங்க. குல அல்லது இஷ்ட தெய்வத்தை மனம் தளராது வழிபட அனைத்தும் சுகமாகவே நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக உங்களுக்கு 2, 3, 4ஆம் பாதங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா விருந்தினர் வருகையால் வீட்டில் கும்மாளமும் குஷியும் இருக்குங்க. செலவுக்கும் குறைவிருக்காது. உறவினர்களில் ஒற்றுமை ஓங்கும். மிகவும் அன்பு காட்டும் வாரமாக உள்ளது. பெண்களின் ஆதரவால் லாபம் ஏற்படுங்க. குழந்தைகளின் சுட்டித்தனம் மற்றும் சேற்றைகளை கண்டு மனமகிழ்ச்சி அடைங்க. அரசு வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைத்து ஏற்றம் உண்டாகும். தம்பதிகளுக்கு இடையே கோபம் மறைந்து சமாதானமாகி இணைந்து பேரின்பம் அடைவது உறுதியாக உள்ளதுங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் அடைய புதிய யுக்திகளை கடைபிடிப்பீர்கள். மேடை பேச்சாளர் தங்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவீர்கள். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படலாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத தனவரவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. பக்தி பிரகாசங்கள் கேட்பதில் ஆர்வம் ஏற்படுங்க. புதிய வியாபார தொடர்புகள் மூலம் லாபம் அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பிறரிடம் கோபத்தால் துர்வார்த்தைகள் பேசாதிருப்பது நல்லதாகப்படுது. சகோதரர்களிடம் விரோதம் ஏற்படாதிருக்க அனுசரித்து செல்லுங்கள். சூழ்நிலைகளில் பிறரிடம் கடன் வாங்கும் நிலை ஏற்படும். வேலை விஷயமாக அரசிடம் இருந்து எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா திட்டமிட்ட விரிவாக்கங்கள் செய்து முடிப்பீர்கள். அதன் காரணமாக வருவாய் ஓரளவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெற்று பள்ளிகளுக்கு பெருமை சேர்ப்பீங்க. மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் சென்று மகிழ்வீர்கள். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பாசமிக்க உறவுகளை பிரிந்து வாழ நேரிடலாங்க. பெண்களால் ஆதாயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. தந்தை வழி உறவுகளால் வீண் தொல்லைகள் உங்களுக்கு ஏற்படலாங்க. நல்ல நண்பர்களுடன் பழகுவது நன்மை உங்களுக்கு அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் இடைவிடாத வேலை காரணமாக நேரத்துக்கு உணவருந்த முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. மது, மாமிசம் அருந்துபவர்களுக்கு அஜீரண தொல்லைகள் எழலாம். கவனமாக இருந்துக்கோங்க. மேடை பேச்சாளர்களுக்கு தங்கள் வாக்குவாண்மையால் வருமானம் அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பதவி உயர்வின் மூலம் பண பலன்களையும் அடைவீர்கள்.
அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே உங்களுக்கு பண வரவு இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளால் சேமிக்க முடியாத நிலை உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிகளுக்கிடையே மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக வாக்குவாதம் ஏற்படக்கூடுங்க. கவனமாக இருந்துக்கோங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் ரிஷப ராசி நேயர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் தரப்போகுது, அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.